வெல்கம் டு பிஹெச் அகாடமி. இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மயங்கொலி சொற்கள். மயங்கொலி சொற்கள்னா உயிர்மை எழுத்து எத்தனை இருக்கு? 18 இருக்கு. அந்த 18ல நாங்கிற எழுத்து வந்துட்டு 2 வாட்டி வந்திருக்கும். ஒன்று 3 ஸ்லீனா, இன்னொன்று வந்துட்டு 2 ஸ்லீனா. அதே மட்டும் லாங்கிறது வந்துட்டு 3 தடவை வந்திருக்கும். ஒன்று வந்துட்டு குண்டுலா, இன்னொன்று வந்துட்டு மத்திரலா, இன்னொன்று வந்துட்டு சிறப்புலா. அதுக்கப்புறம் ரா 2 வாட்டி வந்திருக்கும். ஒன்று சின்ன ரா, இன்னொன்று பெரிய ரா. ஸோ இந்த எழுத்துக்கள்லாம் பார்க்கும்போது ஒரே உச்சரிப்பா இருக்கும். ஆனா 3 ஸ்லீனா போட்டோம்னா அதுக்கு வேற பொருள் தரும், 2 ஸ்லீனா போட்டா அதுக்கு வேற பொருள் தரும். இதைத்தான் மயங்கொலி சொற்கள்பாங்க. இந்த இது மாட்ட வார்த்தையில் வரத மயங்கொலி சொற்கள்பாங்க. டிஎன்பிஎஸ்சியில் அந்த மயங்கொலி சொற்கள்ல ப்ரீவியஸ்லேருந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லையும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A இதோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் குரூப் 4 இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பொது தமிழில் வந்துட்டு 100 கொஸ்டின்ஸ் வந்து 95+ கொஸ்டின் எடுத்தால் மட்டும்தான் நம்ம போஸ்டிங்கை யோசிச்சு பார்க்க முடியும். எல்லாரும் வந்துட்டு எங்க மார்க் லூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மயங்கொலி சொற்கள் அண்ட் கலை சொற்கள் இதுல தான் வந்துட்டு மார்க் லூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மயங்கொலி சொற்களை ஃபுல் மார்க் எடுக்கணும். அதுக்கு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸை வச்சே உங்களுக்கு நான் வந்துட்டு அந்த மெமரி ட்ரிக்கை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ ஃபர்தரா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். எப்படி கேட்குறாங்கன்னு, அனல் அனல் என்னும் மயங்கொலி சொற்கள் சரியான பொருளை தேர்வுக அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு அனல் அனல்னா என்னன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். அதே மட்டும் பாருங்க, இப்படியும் கேட்கலாம். ஒரே ஒரு வேர்டை மட்டும் கொடுத்துட்டு ஆணகம் என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னா அதுக்கு நம்ம தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால சூஸ் பண்ண முடியும். இப்படியும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா பொறுத்துக்க மாட்டோம் கேட்கறாங்க பாருங்க. ஐவனம் 3 சொல்லி நான் வந்திருக்கு, இன்னொரு ஐவனத்துக்கு 2 சொல்லி நான் வந்திருக்கு. இதுக்கு பொருள் என்ன, இதுக்கு பொருள் என்னன்னு தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம அந்த மேட்ச் ஃபாலோவிங்க சூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு உயிரெழுத்துக்கள்ல வந்துட்டு 12 இருக்கா, ஆ இ அந்த வரிசையை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து போயிட்டு காவரிசையிலேருந்து பார்த்துட்டு அதுக்கு டிஎன்பிஎஸ்சி பேஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அனல் 3 சொல்லி நான் இருக்கு, 2 சொல்லி நான் இருக்கு. அனல் அனல் 3 சொல்லி நான் வந்த அனல் வந்துட்டு என்னன்னா அதோட பொருள் என்னன்னா தாடி கழுத்து. 2 சொல்லி நாவுக்கு நெருப்பு. இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டா மெமரியில வச்சுக்கலாம்னா 3 சொல்லி நாவுக்கு வந்துட்டு அனல் சீக்வல் டு கழுத்து பகுதியில் உள்ள தாடி. 2 சொல்லி நா அனல் என்றால் நெருப்பு. இது ரெண்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க போதும். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது வந்துட்டு அணி அணி 3 சொல்லி நீ வந்துச்சுன்னா அழகு, 2 சொல்லி நீ வந்துச்சுன்னா நெட்பொறி. ஸோ அணி சீக்வல் டு அழகுன்னு சொல்லலாம், இல்லைன்னா அலங்காரம்னு சொல்லலாம். எப்போ 3 சொல்லி நீ வந்தா. இதே வந்துட்டு 2 சொல்லி நீ வந்துச்சுன்னா நெட்பொறி அப்படின்னு சொல்லணும். நெல் கூட்டல் அணி சீக்வல் டு நெட்பொறி. இங்கே 2 சொல்லி நீ வரும், இங்கே 3 சொல்லி நீ இன்னும் பிரிண்டிங் மிஸ்டேக்ல இருக்கு, அதை மாற்றிக்கிங்க. அடுத்தது பாருங்க, அணு அணு 3 சொல்லி நீ வருதா, 3 சொல்லி வந்துச்சுன்னா நுண்மை. ஸோ 3 சொல்லி நீ வந்துச்சுன்னா மெமரியில் எப்படி வச்சுக்கணும்னா மிக சிறியது எதுனா நுண்மை. இங்கிலீஷில் கூட ஆட்டம் சொல்லுவாங்க. அந்த ஆட்டம் தாங்க இந்த 3 சொல்லி அணு. இதே அணுவில் 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா தாடை அற்பம். ஸோ 2 சொல்லி இது வந்துச்சுன்னா சிறியது. தாடை என்ற சொல்லை ஜோடியாக நினைச்சுக்கணும். தாடைக்கு பக்கத்தில் அற்பம் 2 சொல்லு வருது, அதான் ஜோடியாக நினைச்சுக்கணும்னு சொல்ல அர்த்தம். அணுக்கம் 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா அணுக்கம் இஸ் ஈக்குவல் டு அருகாமை. அருகாமைனா என்ன, பக்கத்துலக்கு இன்னொரு வார்த்தை என்ன அண்மைன்னு சொல்லலாம், இல்லைன்னா அண்டைன்னு சொல்லலாம். இதே வந்துட்டு அணுக்கம்ல வந்து 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா வருத்தம் அச்சம். அதை எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா மனக்குழப்பம் அச்சம் அப்படின்னு மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தது அணை அணையில வந்து 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா இது அணை, இணை இல்ல அணை, சேர்ந்திருப்பதுன்னா படுக்கையில அணைத்துக் கொள்ளுதல். 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா அதுக்கு அணை வந்துட்டு என்னன்னா அன்னை, மீனையும் அனைத்தையும் காட்சி. அன்னை மீன். அன்னைனா ஒரு பறவை, மீனுங்கிறது ஒரு வகையான மீனுங்க. ஸோ 2 இது வரும். இதுக்கு 2 சொல்லி நாவுக்கு அணையில. இது அணைய 3 சொல்லி இது வந்துச்சுன்னா அணுகி சேருதல்னா சேர அடைய, அதுதான் பொருள். அணைய 2 சொல்லி இதுக்கு வந்துட்டு என்னன்னா அந்த வகையானனா அத்தகைய. அடுத்தது அண்மைனா தெரியும் உங்களுக்கு, அண்மைனா அருகாமை. இன்னொன்று அருகாமை ஒன்று சொல்லியிருப்பேன், அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், அருகாமை. அணுக்கம் அதுக்கும் அருகாமை, இன்னொன்று வந்துட்டு அண்மை அதுக்கும்
அருகாமை. ஸோ 2 வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க அண்மை. 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா அண்மை. இல்லாமை தீமை. ஸோ தீமை அல்ல, இல்லாமைனா இல்லை அப்படின்ற அர்த்தம். அங்கன். அங்கன்னா அந்த இடம். அங்கன் இஸ் ஈக்குவல் டு அந்த இடம். அந்த இடத்தை என்னன்னு சொல்லலாம், அவ்விடம் சொல்லலாம். ஸோ அங்கன். அங்கன்னா அங்கன் இஸ் ஈக்குவல் டு அந்த மகன். அந்த மகன் மகன் சொல்லலாம். அன்னம். அன்னம்னா 3 சொல்லி நான் வருது வந்துட்டு வாயின் மேல் பகுதி. இதே 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா சோறு கூட்டல் பறவை என இரண்டு பொருள் தரும். 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா 2 பொருள் இருக்கு. என்ன பொருள்? ஒன்று சோறு, ஒன்று பறவை. 3 சொல்லி வந்துச்சுன்னா வாயின் மேல் பகுதி அன்னம்க்கு. அடுத்தது அண்ணன். அண்ணன்னா உங்களுக்கே தெரியும், பெரிய சகோதரன், தமையன் அப்படின்னு சொல்லலாம். அண்ணன். 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா அத்தகைய மனிதன், அந்த மனிதன், அத்தகையவன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 3 அவன்ல வந்துட்டு இருக்கு பாருங்க, அவன். 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா அவ்விதம். இதே வந்துட்டு 2 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா ஆண்மகன் செய்மை சுட்டு. ஸோ 2 சொல்லி நான் வரும்போது அவன்ல வந்துட்டு 2 இது இருக்கு. ஒன்று செய்மை சுட்டு, இன்னொன்று வந்துட்டு ஆண்மகன். 3 சொல்லி இது வந்துச்சுன்னா அவ்வாறு. அடுத்தது பாருங்க ஆணகம். ஆணகம்னா சுரை. 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா ஆணகத்துல சுரை. 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா துதும்பி இசைக்கருவி. துப்பி இசைக்கருவி. தூபி இசைக்கருவி. 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா சுரை. 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா துதும்பி இசைக்கருவி. ஆணம்னா பற்றுக்கோடு. ஆணம்னா பிடித்து கொள்ளும் கோடு. ஆணம்ல பாருங்க, ஆணகம்ல 2 சொல்லிட்டேன். இதே ஆணம். ஆணம்ல 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா பிடித்து கொள்ளும் கோடு அப்படின்னா பற்றுக்கோடு. 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா தெப்பம் கல். 2 இது இருக்கு. தெப்பம் கல் 2 சொல்லி நாவுக்கு. இதே பாருங்க அடுத்தது ஆணம் முடிஞ்சிருச்சா, அடுத்தது ஆணகம் முடிஞ்சிருச்சு, ஆணம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆணி. ஆணில 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா எழுத்து இரும்பு. எழுத்தாணி, இரும்பாணி அப்படின்னு சொல்றது 3 சொல்லி நான். இதே 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா ஆணில தமிழ் மாதம். ஆணேறு. ஆணேறுனா ஆண் மனிதன். ஆணேறுனா ஆண் மனிதன், ஆண்மகனை தான் ஆணேறுன்னு சொல்லுவாங்க. இதே 2 சொல்லி 4 ஆணேறுனா காளை எருது. இது 2 சொல்லுவாங்க. அடுத்தது ஆண். ஆணை வந்துட்டு எப்படி சொல்றாங்க பாருங்க, ஆடவன். ஆண் இஸ் ஈக்குவல் டு ஆடவன். அடுத்தது பாருங்க என்ன. 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா சின்னது தெரியும் என்னன்னா. 3 சொல்லி நான் வந்து எண்ணத்தை சொல்றது. 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா என்ன நினைவை சொல்றது. இதே 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா கேள்வி. என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்கறது தான் 2 சொல்லி நான். அப்ப போல வினாச்சொல் பொருள் வந்துட்டு. இதே எண்ணல்னா என்று சொல்லுதல். எண்ணல்னா சொல்லுதல். எண்கு. 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா கரடி. நல்லா பார்த்துங்க, 3 சொல்லி நான் வருது எண்குக்கு, அது வந்துட்டு கரடி. இதே வந்துட்டு எண்ணல்ல வந்துட்டு 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா கணக்கிடுதல். எண்ணல்ல வந்துட்டு 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா கணக்கிடுதல் அப்படின்னா கூட்டுறது. 1 2 3 4 5 கூட்டுறோம்ல, அந்த இதை சொல்றது. அடுத்தது பாருங்க ஏன். அதுல 3 சொல்லி இது வந்துச்சுன்னா வலிமை. 3 ஏன் இதுல வந்துட்டு 3 சொல்லினா 3 சொல்லி இருக்கு, அப்ப அது வலிமையா இருக்கும். 2 சொல்லினா கேள்வி. அது உங்களுக்கே தெரியும் ஈஸியா. அடுத்தது பாருங்க ஏனை. 3 சொல்லினா ஏனைனா குழந்தை தொட்டில். இதே 2 சொல்லினா மற்றவை. ஏனைய மற்றவை அப்படி ஏனையன்னு சொல்லுவாங்களா, ஏனைய இதர அப்படின்ட்டு அந்த வார்த்தை வருது. ஐவனம். 5 வண்ணம். 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா 5 நிறங்கள், 5 வண்ணத்தை சொல்றது. இதே 2 சொல்லி ஐவனத்துல 2 சொல்லி வந்துச்சுன்னா மலைநெல்லை சொல்றதுதான் இது. அடுத்தது பாருங்க ஓணம். ஓணம்னா ஒரு பண்டிகை. கேரளாவில் இது பண்ணுவாங்க. அப்போ 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா அது ஒரு பண்டிகையை குறிக்குது. ஸோ இப்போ பாருங்க உயிரெழுத்துல இருக்க நானா மயங்கொலியை பார்த்துட்டோம். இப்போ அதை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க அனல். 3 சொல்லி நான் வந்துச்சு நான் சொல்றேன் கழுத்து பகுதியில் தாடி. ஸோ இருக்கா. 2 சொல்லி நானா நெருப்பு. ஸோ ஆப்ஷன் பி. இதே 2வது பாருங்க ஆணகம் என்ற சொல்லின் பொருள் யாது. ஆணகம் சொல்லிருப்பேன். 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா சுரை. 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா துதும்பி இசைக்கருவி. 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா இசைக்கருவி. எண்குனா 3 சொல்லி நான் தானே வருது, அது கரடி. ஐவனத்துல வந்துட்டு 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா 5 வண்ணம் 2.
ரெண்டு சொல்லி வந்துச்சுன்னா மலை நெல். ஸோ ரெண்டு ஒன்று, ரெண்டு ஒன்றில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ சி இருக்கு, ஆப்ஷன் பி டி வராது. ஸோ ஆப்ஷன் ஏவும் டி மட்டும் தான் இருக்கும். அடுத்தது கணம். கணம் கணம் இது தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால எழுத முடியும். ஸோ இதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆனேரு என்பதன் சரியான பொருள். மூணு சொல்லி நான் வந்துச்சுன்னா ஆண்மகன். இதே ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னு நான் சொன்னேன் காலை எருது, காலை எருது. அடுத்தது பாருங்க கண்ணல் கண்ணல்னா அது காவரிசையில் போயிடுச்சா. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்துட்டு உயிரெழுத்துல உள்ள மொத்தம் இது. ஸோ ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பி சி ஏஏபி, பிசிஏஏபி, பிசிஏ அது தெரியல, ஏஏபி. ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன, பி. ஃபிஃப்த் ஒனுக்கு பி. நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோமா? ஓகே. இப்போ வாங்க உயிர்மை எழுத்துக்கு போவோம். உயிர்மை எழுத்துல மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா வரதுக்கு வந்துட்டு என்னென்ன போடணும்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கு முன்னாடி கடைசி அதில் ஒன்று கனகம். மூணு சொல்லி கனகம்ல வந்துட்டு மூணு சொல்லினா அப்படின்னு வந்துச்சுன்னா கூட்டம், படைப்பிரிவு அப்படின்னு சொல்றது. இதே ரெண்டு சொல்லினா வந்துச்சுன்னா பொன்னின் பெயர், ஒரு பொன்னின் பெயர் தான் ரெண்டு சொல்லினா கனகம். அடுத்தது கணப்பு. இதே கணப்புல வந்துட்டு மூணு சொல்லினா வந்துச்சுன்னா குளிர்காயும் நெருப்பு. இதே ரெண்டு சொல்லினா வந்துச்சுன்னா கனந்த சுமை, கனத்த சுமை, கனத்த சுமைன்னு சொல்லுவோம்ல. சுமையா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், பாரம் அழுத்தம் அதோட பொருள். இதே மூணு சொல்லினால வந்துட்டு குளிர்காயும் நெருப்பு, குளிர்காயும் தீ அதோட பொருள். அடுத்தது கனி கனி. மூணு சொல்லினா வந்துச்சுன்னா கணக்கு செய். அப்ப கணக்கு செய்யினா கணித்தல். இதே ரெண்டு சொல்லி நீ வந்துச்சுன்னா கனி, அந்த கொய்யாக்கனியை கொடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பழம், உள்ளம் சார, அதான் பழம், சுரங்கம், சாரம். மூணு வார்த்தை வருங்க ரெண்டு இதுக்கு, பழம், சுரங்கம், சாரம். அடுத்தது கணம் கணம். மூணு சொல்லி நான் வந்துச்சுன்னா கூட்டம். மூணு சொல்லி இருக்கு, ரெண்டு சொல்லியோட கம்பேர் பண்ணும்போது கூட்டமாக தானே இருக்கும். ரெண்டு சொல்லி நானா எடை பாரம், கணம்னா எடை பாரம் தான் பாரமா இருக்கு அப்படிங்கிறது ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா. அடுத்தது கண்ணன் கண்ணன். மூணு சொல்லி நான் வந்துச்சுன்னா கண்ணன்கிறது வந்துட்டு கிருஷ்ணரை குடிக்குது. ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா கண்ணன்கிற வந்துட்டு கர்ணன் குடிக்குது. அடுத்தது கன்னி கன்னி. கன்னியில மூணு சொல்லி நான் வந்துச்சுன்னா காட்டு கயிர் மாலை, கட்டும் கயிறு அல்லது மாலை சொல்லுவாங்களா, மாலை. இதுதான் வந்து மூணு சொல்லி இது கன்னிக்கு. அடுத்தது ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா பெண் கூட்டல் ராசி. ஒரு குமரி பெண்ணை வந்து கன்னின்னு சொல்லலாம். ஒரு ராசி கன்னி ராசி இருக்கு, அடுத்தது ஊமையை சொல்லலாம். அடுத்தது கணை கணை. கணைனா மூணு சொல்லி நை வந்துச்சுன்னா அது அம்பு. இதே ரெண்டு சொல்லி இது வந்துச்சுன்னா ஒளி, கணை கணைத்தல். எது கணைக்கும், குதிரை கணைத்தது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு ரெண்டு சொல்லி நை போடணும். இதே மூணு சொல்லி நை போட்டோம்னா அந்த கணைக்கு வந்துட்டு அம்பு அப்படின்ட்டு பொருள் மாறிடுங்க. அடுத்தது கண் கண். மூணு சொல்லி நான் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு தெரியும், நம்மளோட கண்ணு தான் உடல் உறுப்பு. இதே ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா கல் செழிப்பு உறுதி என குழுவாக நினை. கல் செழிப்பு உறுதி ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா குழுவாக நினைக்கணும். எது கல் செழிப்பு உறுதி, கல் செழிப்பு உறுதி அப்படின்னு நம்ம வந்துட்டு நினைச்சுக்கணும். அடுத்தது வந்துட்டு கண்ணல் கண்ணல். கண்ணல்னா எண்ணுதல் கருதல், அதான் கண்ணல். அடுத்தது ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா இனிப்புன்னு சொல்லலாம். கரும்பு கற்கண்டு, இனிப்பா இருந்தா இருக்கு, கரும்பு கற்கண்டு எப்படி இருக்கும், இனிப்பா இருக்கும், அதான் கண்ணல். அடுத்தது கான் கான். இதே வந்துட்டு கான் மூணு சுயினா வந்துச்சுன்னா பாரு. ஏன்னா மூணு சுயினால தானே உங்களுக்கு உறுப்பு வருது, கண் உறுப்பு. அப்போ மூணு சுயினால தானே பாருன்னு வரும். அடுத்து ரெண்டு சுயினா போட்டோம்னா காடு. அடுத்தது காணம் காணம் காணம். காணம்ல பாருங்க, காணம்ல வந்துட்டு மூணு சுழி நான் போட்டோம்னா பொன் கொல் அப்படின்ட்டு வருது. இதே ரெண்டு சுழி நான் போட்டோம்னா இசை காடு என இரண்டு காட்சி. ரெண்டு காட்சி, ரெண்டு சுழினா ரெண்டு காட்சி ஒன்று. ஒன்று என்னன்னா இசை காடு. காடுக்கு இன்னொரு பேர் என்ன, வனம். ஸோ இசை காடு வனம் தேர், இது 4 வரும். இதே மூணு சுழி நாவுக்கு காணமுக்கு வந்துட்டு பொன் பொல் இது மட்டும் தான் வரும். அடுத்தது காணல். காணல்னா மூணு சுழி நான் வந்துருச்சா, அது தெரியும் உங்களுக்கு, பார்த்தல். காணல் ரெண்டு சுழி நான் வந்துச்சுன்னா இதான் நீங்க வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கணும். பாலைவன காட்சி, பாலைவனத்தை தான் காணல். அந்த காணல் நீர் இருக்குன்னு சொல்லுவாங்களா,
தெரியாத பாலை எங்களுக்கு தெரியும், பாலைவனத்துல தான் தெரியும், அதுக்கு 2 ஸ்ரீனா. அடுத்தது பாருங்க கினி கினி. கினி கினியில வந்துட்டு 3 ஸ்ரீனி கையில் அடிக்கும் தாளம், அதான் கினி கைத்தாளம். அடுத்த 2 ஸ்ரீனா வந்துச்சுன்னா தொல்லை பீடை. தொல்லை கொடுக்க சும்மா கினி கினி கினின்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்துட்டு தொல்லை பீடை. அடுத்தது பாருங்க கிண்ணம். கிண்ணம்னா பாத்திரம். 3 ஸ்ரீனா வந்துச்சுன்னா பாத்திரம். இதே 2 ஸ்ரீனா வந்துச்சுன்னா கிண்ணம்க்கு கிளை துன்பம். ஸோ 2 ஸ்ரீனாவுக்கு பாருங்க கிளை துன்பம். இதே 3 ஸ்ரீனாவுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தை சொல்றது, வட்டில் கிண்ணின்னு சொல்லுவாங்க. அடுத்தது குனி குனி வில் ஊமை. 3 ஸ்ரீ வந்துச்சுன்னா குனி, 3 ஸ்ரீ நீ வந்துச்சுன்னா குனிக்கு வந்துட்டு 3 ஸ்ரீ நான் வந்துச்சுன்னா வில் ஊமை. இதே குனி குனிஞ்சு உட்காரா அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வளைந்து குனிதல். 2 ஸ்ரீ நீ போடணும். ஓகே. அடுத்தது பாருங்க குனித்தல் குனித்தல். 3 ஸ்ரீ நீ 3 ஸ்ரீ நீயா 3 ஸ்ரீ நீ. குனித்தல்னா மதிப்பீட்டு எண்ணுதல். இதே 2 ஸ்ரீ நீனா குனிந்து வளைத்தல். அடுத்தது குனிப்பு குனிப்பு. இதே 3 ஸ்ரீ நீக்கு வந்துட்டு பாருங்க குனிப்புனா அளந்து ஆராய்தல். இதே 2 ஸ்ரீ நானா வளைந்து ஆடுதல். கேனம். அடுத்தது பாருங்க கேனத்துக்கு இது கொடுக்கல, சரி அடுத்த கேணிக்கு பார்த்துடலாம். கேணி கேணி. கேணி 3 ஸ்ரீ நான் வந்துச்சுன்னா கிணறு. 2 ஸ்ரீ நீ வந்துச்சுன்னா மயக்க நிலையில் உள்ளவர். கேணி நிலையில் உள்ளவர், மயக்க நிலையில் உள்ளவர் அப்படிங்கிறத சொல்றதுதான். அடுத்தது கோன்னா நேரில்லாத கோணம். 2 ஸ்ரீ கோன்ல 2 ஸ்ரீ வந்துச்சுன்னா மன்னன். அப்ப 2 ஸ்ரீயை மட்டும் வச்சுக்கோங்க. மன்னன். மன்னன்ல எத்தனை 2 ஸ்ரீனா இருக்கு? 2 ஸ்ரீனா தான் இருக்கு மன்னன்ல 3மே. ஸோ அப்போ 2 ஸ்ரீ கேன் தான் மன்னனுக்கு வரும். இதே வந்துட்டு கோணம்னா கோணல், மாறுபாடு, கோணலா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதுதான் கோன். ஸோ இப்போ காவரிசையில் நானா பார்த்துட்டோமா, இதை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் சால்வ் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து வேறு எங்கேயுமே உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, ஏன்னா இது புக் பேக் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ். இது எல்லாமே ஒட்டுதான் நான் வந்து வரிசைப்படி உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். இதில் பாருங்க கணம். கணம் கணம்னா என்ன? 2 ஸ்ரீனானா பாரம். ஸோ 3. இதுனா கூட்டம். 3 ஸ்ரீனானா 3 சுழி இருக்கு, 3 சுழி வருதா, அப்போ கூட்டமாக இருக்கு. 2 சுழியை கம்பேர் பண்ணும்போது 3 சுழி தானே கூட்டம், இடம் அதிகமாக வேணும். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க கண்ணல். 3 சுழினானா பார்க்கறதுன்னு நான் சொல்லிட்டேன். கண்ணல். இதே வந்துட்டு கண்ணன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது கர்ணன் வரலாம் 2 ஸ்ரீனால. அடுத்தது 2 ஸ்ரீனால கண்ணல் அப்படின்ட்டு வந்துச்சுன்னா 3 ஸ்ரீனால கைத்தாளம்னு வரும். 2 ஸ்ரீனால என்ன வருது? கண்ணல். கண்ணன். கண்ணல்ல வந்து 2 ஸ்ரீனால என்ன? இனிப்புன்னு சொல்லியிருக்கேனா. 3 ஸ்ரீனானா கருதல், 2 ஸ்ரீனானா இனிப்பு. இனிப்புனா கல்கண்டு. நல்லா பாருங்க கண்ணல்ல 2 ஸ்ரீனா வந்திருக்கு, அப்ப கரும்பு கற்கண்டு. இதே 3 ஸ்ரீனா வந்து கண்ணல்னு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பொருள்னா கருதல் அப்படிங்கிற பொருளை நீங்க எழுதணும். அடுத்தது கான். 2 ஸ்ரீனா தான் வந்திருக்கு, மற்றும் காணம். இதே வந்துட்டு கான் அது வந்து 3 ஸ்ரீனா வந்துச்சுன்னா நீங்க பாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க கான் 2 ஸ்ரீனா தான் வந்திருக்கு, அப்ப பார் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க காடு. காணம். கான் இசை காடு காணம். பாலைங்கிறது காணல். காணல்னு வரதுதான் பாலை. ஸோ ஆப்ஷன் ஏவும் சி வராது. வட்டில் பீடை. வட்டில்னா இது இதில் வரும், கிண்ணி அந்த இதில் வந்துடும். ஸோ கான்னா 2 ஸ்ரீனா வந்துருக்குன்னா காடு. காணம்னா இசைக்கோடு. ஸோ ஆப்ஷன் பி 7th கொஸ்டினுக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்படி நம்ம எலிமினேட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 7th கொஸ்டின் பி இருக்கா, நமக்கு பொருள் தெரியறதுனால டக்குன்னு எலிமினேட் பண்ணிக்கலாம் அந்த இதில். அடுத்தது கினி. கினி 3 சுழி நீ வந்துச்சுன்னா கினி அது வட்டியில் வரும். இதே 2 சுழி நான் வந்துச்சுன்னா சும்மா கினி கினின்னு தொல்லை கொடுத்துட்ருக்கா, பீடை தொல்லை. 8th கொஸ்டின் பாருங்க ஆப்ஷனு 8th கொஸ்டின் சி. அடுத்தது குனித்தல். இதே வந்துட்டு 2 சுழி குடித்தல் வந்துச்சுன்னா வளைஞ்சு கொடுக்கறது. இதே வந்துட்டு 3 சுழி வந்துச்சுன்னா எண்ணுதல், மதித்தல் எண்ணுதல். பார்த்துக்கலாம். குனித்தல் மதித்தல் எண்ணுதல். இதே 2 சுழி நீ வந்துச்சுன்னா குனிந்தல்.
ஸோ மதித்தல் எண்ணுதல். அடுத்தது பாருங்க, கேணி 3 சுழி நீ வந்துச்சுன்னா கிணறு, இதே 2 சுழி நீ வந்துச்சுன்னா வித்து பிடித்தவர் செழிப்பு. அரசர்கள் மன்னனுக்கு வந்துட்டு வேற வரும், இது கிணறுல வர்றது, கிணறுல வர்றது வந்துட்டு பாருங்க 2 சுழி நீனா பித்தம் பிடித்தவர் மயக்க நிலையில் உள்ளவர்னு சொல்லல, ஒன்று கேணின்னு வந்து மயக்க நிலையில் உள்ளவர். மயக்க நிலையில் உள்ளவர்னா பித்தம் பிடித்தல். ஸோ காவரிசையில் வந்ததை நம்மளால சால்வ் பண்ண முடிஞ்சிச்சா. அடுத்தது சாவரிசை போவோம். அடுத்து வாங்க சாவரிசை. சாவரிசையில் நான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ சாவரிசை போகிறதுக்கு முன்னாடி இதோட நான் வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா என்னால் வந்துட்டு ½ hour தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும், என்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாதனால. நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே லைவ் கிளாஸாகவே உங்களுக்கு நான் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் எடுத்து வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது வந்துட்டு மயங்கொலியில் பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது பார்ட் 2 நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். என்னோட சேனல் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.